அப்பன் தூங்கிட்டாரா? ஆமாம்மா, ஊசி போட்ட அலுப்புல அப்படியே தூங்கிட்டு இருக்காரு எந்திரிக்காம. யோ யோ யாரு எந்திரியா, சாப்பிட்டுட்டு படுப்ப. அம்மா விடுமா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு, எதுக்கு எழுப்பிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்க மனுஷன், அப்புறமேட்டுக்கு எதுவும் முழிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் எது சாப்பாடு போட்டு கொடு. அம்மனு கையை காலை வச்சுக்கிட்டு வீட்டோட இருக்க முடியல. ஊர்ல போய் எங்கிட்டாவது விந்தி வாங்கிட்டு வந்தாதான் அன்னைக்கு நாள் வந்துட்டு திருப்தியா இருக்கும் உங்க அப்பனுக்கு. அதுலேயும் காலையில சரியான ஆட்டம், 200 கொடு 200 கொடு 200 கொடுன்னு கடைசியில இப்படி மாவு கட்டு போட்டு வந்துதான் கடக்கிற வேண்டியதா இருக்குது. நான் அடிபட்டு வந்தது உனக்கு அம்பட்டு குசியா இருக்கு. அப்போ நீ இன்ன வரைக்கும் தூங்குற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. தூங்குற மாதிரி இருந்தா தானே நீங்களே என்ன பேசுறீங்கன்னு தெரியுது. நான் உன்னை பத்தி நல்ல விதமா தான் பேசுனேன். போதுண்டா நீயும் உங்க ஆத்தாலும் எனக்கு நல்லது நினைக்கிறது போதும். கொடுக்கும் போதே காசை ஒழுங்கா கேட்கும் போது ஒழுங்கா கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. புலம்பிக்கிட்டே கொடுத்தா அப்புறம் இப்படித்தான் ஆகும். நல்ல விஷயத்துக்கு கேட்டா சந்தோஷமா கொடுக்கலாம். நீ தண்ணி அடிக்க போறதுக்கெல்லாம் உனக்கு காசு கொடுப்பாங்க. சரி விடுமா, விழுந்து வாரி வந்தாச்சு, இனி என்ன பண்ண முடியும்? எப்படியோ முட்டுச்சந்தனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா லாரி கீழே எதுவும் போயிருந்தா அப்படியே நஞ்சிருப்பாரு சட்னியா. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பது எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. ஏற்கனவே வெந்து போய் வந்திருக்கேன், இதுல இவ வேற மேற்கொண்டு எண்ணெய் ஊத்தி வேக வைக்கிறாளே. எம்மாடி கொஞ்சம் நவுருமா. நான் நவர மாட்டேன். எம்மா கொஞ்சம் நவுருமா. என் பாசம் புரியாதா மாமா, உனக்கு என் பாசம் புரியாதா மாமா. பாசம் காட்ட வேண்டிய நேரத்துல எல்லாம் முகரையை காட்டுவா, முகரையை காட்ட வேண்டிய நேரத்துல பாசத்தை காட்டுவா. இவளை என்னத்த சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. எங்க மாமா மல்லிகைப்பூவை காணோம்? என்ன அந்த சோப்புல வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே அவன் எனக்கு ஆப்பு வச்சுட்டான், இதுல நான் வேற உனக்கு சோப்புல வைக்கிறேனா? என்னம்மா உங்களுக்காக இன்னைக்கு நான் என் கையாலேயே ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேனே. ஏற்கனவே அவன் செய்யன்னு செஞ்சு விட்டான், இதுல நீ வேற தனியா செய்ய போறியா? என்ன மாமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அப்படியே அமைதியா இருக்கீங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, எனக்கு தலையெல்லாம் சுத்துது, அது அப்புறமேட்டுக்கு வச்சுக்கலாம். மச்சான் ஆளான நாள் முதல்ல யாரு என்ன ரசிச்சது இல்ல, உன்னை நான் கட்டி கொள்ள எப்போதுமே மறுத்தது இல்ல. ஏம்மா விடுமா. ஆகாது மச்சானே, இது போகாத தை மாசம் மச்சானே. ஏம்மா ஒரு ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்க சரியா? ஐயோ இவகிட்ட வாய் தவறி கூட சொல்லிடக்கூடாது. அப்படியே இப்படி இருக்கிறவ அப்புறம் அப்படி மாறிடுவா. இப்போதைக்கு மூச்சு கட்டாமல் இருக்கணும். இதில் வேற அந்த கிழவிக்கிட்ட வேற நான் சொல்லிட்டு வேற வந்துட்டேன், அவன் காசெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு. அந்த கிழவி இந்நேரத்துக்கு ஊர் முழுக்க டமாரம் அடிச்சிருக்கும். அது மூலியமா யாருக்காவது தெரிஞ்சு வந்து அடி விழு ரோட்டுறதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. வீட்டுக்கு வா, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். அத வச்சு நீ பொண்டாட்டி அதட்டி ஒதட்டி வச்சுக்கணும்டா. சரி அழுவாத, நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட, அதனால இப்படி ஆயி போச்சு. ஆனா இனிமே பத்திரமா பாத்துக்க சரியா? சரி மாப்பிள்ளை, சரி நீ பாரு, நான் வைக்கிறேன். வெளியே சொன்னா வெக்க கேடு, என்ன பண்றது? வெளியில பில்டப் காட்ட வேண்டியதான், உள்ளுக்குள்ள அடி உத மிதின்னு ஏதோ வெளியில ரத்தம் வரா
என்ன ஹவுஸ் ஓனர் ஜாலியா உட்காந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாம்பா, ரொம்ப ஜாலியா இருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுதுங்களே. அதெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க ஒரு வழியா. எப்பா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு ராத்திரி வரதுக்குள்ள போதும் ஆயிருது. ஆமா, நீங்க வீடு பார்க்க வந்தது அந்த ஜானகி அக்கா வீட்டுக்குலாம் தெரியாதா? தெரியாதுங்கண்ணா. ஏங்கண்ணா? நீங்க அவங்களும் அவங்க மாமியாரும் வந்தாங்க. இந்த மாதிரி நீங்க இருக்கியான்னு போட்டோலாம் காட்டினாங்க. ஆமான்னு சொல்லிவிட்டேன். சொல்லிட்டீங்களா? எனக்கு தெரியாதேப்பா, அதனால நான் சொல்லிவிட்டேன். ஐயோ எதுவும் சொன்னாங்களா? எதுவும் நான் பேசிக்கலப்பா. இந்த மாதிரியானு கேட்டாங்க, ஆப்பான்னு சொன்னேன். அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்புறம் நீ எதா இருந்தாலும் அங்கிட்டு போய் பேசுங்கன்ட்டு நான் உள்ள போயிட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த அம்மா சொன்னதுனாலதான் நானும் சொல்லாம இருந்துட்டேன். ஐயோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. வேற எதுவும் சொன்னாங்களா? வேற எதுவும் கேட்கல. வீடு யார் பார்த்து வச்சதுன்னாங்க. நான் வந்துட்டு இந்த பூமாரி பொண்ணுதான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க இருந்துட்டு சரின்ட்டு போயிட்டாங்க. ஐயோ இதை வேற சொல்லிட்டீங்களா? ஐயோ அவங்க வேற என்ன நினைப்பாங்கன்னு வேற தெரியலையே. அப்ப இல்லாத பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு? பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கேனா? உங்க வீட்டு புள்ள என்ன வேலை பார்த்து வச்சிருக்க தெரியுமா? பாருங்க என் தங்கச்சியை பத்தி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதா இருந்தாலும் தெளிவா பேசுங்க. என் சம்மந்தி வீட்டு பையனுக்கு இவ வீடு வாடகைக்கு பார்த்து வச்சிருக்கிற. இதெல்லாம் நியாயமா? சொந்த பந்தம் நாங்க இருக்கும்போது இவ யாரு? என்னது பையனுக்கு வீடு பார்த்து வச்சாலா? பூமாரி என்னமா சொல்றாங்க? ஓஹோ, குடும்பத்துக்கே தெரியாமல வீடு பார்த்திருக்காளோ? ஓ, வசதியான மாப்பன்னு வளைச்சு போட்டு விட்டோம்னா நல்லா காசு கறந்துடலான்னு முடிவா? பாருங்க, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்ககிட்ட காசு பணம் தான் இல்ல, ஆனா மான ரோசத்தோட வாழ்றவங்க நாங்கெல்லாம். இந்த மாதிரி அல்பத்தனமா அடுத்தவங்க கிட்ட வாங்கி திங்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, நான் சம்பாதிக்கிறேன். ஏன் எங்க புள்ள மாதிரி இருக்கு என் நாத்தனாரு டீச்சர் வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் செய்யறா. நாங்க என்ன அடுத்தவங்க வீட்டுல கஞ்சி கையேந்திக்கிட்டு போனோமா, இல்ல உங்க வீட்டுக்கு எந்த தட்டை தூக்கிட்டு வந்தோமா? என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? ஓ, வாய்க்கிலேயே வக்கனையே பேசுவீங்கம்மா, ஆனா செய்யறதெல்லாம் அல்பத்தனம். என் தங்கச்சி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஒரு கெட்ட பேர் வாங்கினது கிடையாது. அவ 4 பேருக்கு நல்லது பண்ணியிருக்கான்னு வேணா நீங்க சொன்னா நான் நம்புவேன். இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் என்னைக்கு நம்ப மாட்டேன். சீமையில இல்லாத சிங்காரி நல்ல வசதியான பையனா பார்த்து வளைச்சு போட சொல்லி இருப்ப. பாருங்க, உங்க பெரிய மனுஷனை பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோங்க, கையை கால் நீண்டு வரும் பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, 1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சி எப்படி ஒழுக்கமா வளர்க்கணுமோ இத்தனை வருஷத்துல எந்த கெட்ட பேரும் இல்லாம நான் வளர்த்திருக்கேன். இதுக்கு மேல தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்கனாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ரொம்ப நடிக்காதடா, ரொம்ப நல்லவன் மாதிரி. இந்த நல்லவன் வேஷமெல்லாம் வேறங்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, ஆஞ்சு போடுவேன். நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோமே, ஏன் உன் தங்கச்சி என்ன வாயில என்ன கொள்ளுக்கட்டைய வச்சிருக்க? கேளு. இங்க பாருங்க, எங்க புள்ள மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க வேணா என் பிள்ளைகிட்ட போய் கேட்கலாம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது நீங்க என்னங்க பேச வேண்டியது இருக்கு? இங்க பாருங்க, நீங்க என் அண்ணியும் என் அண்ணனையும் தப்பா பேசுறது நான் பொறுத்துக்கவே மாட்டேன் ஒரு காலமும். இங்க பாருங்க, அவர் ஒரு தடவை எனக்கு அடிப்பட்டப்ப அவர் தான் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டாரு. அந்த நன்றி கடனுக்காக மட்டும்தான் அவர் வீடு பார்க்கணும், வீடு இருக்கான்னு கேட்கும்போது கூட நான் பார்த்து சொன்னேன். மத்தபடி வேற எந்த ரீசனும் கிடையாது. என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி வீடு பார்த்தேன்னு. அண்ணி, இது அரவிந்துக்கும் தெரியும். நான் தப்பா யாருக்கிட்டையும் அந்த மாதிரி பழகினதே கிடையாது. இத்தனை வருஷம் அரவிந்த் கூட நான் பழகிருக்கேன். இன்ன வரைக்கும் ஒரு நாள் நான் தப்பா ஏதாவது நடந்திருக்கேன்னு மட்டும் கேட்டு பாருங்க. இப்ப நான் உன்னை தப்பா எதுவும் சொல்லல. நீ வீடு பார்த்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருந்திருக்க வேண்டியதானே? நான் பேசியிருப்பேன்ல. அண்ணி, இது நன்றி கடனுக்காக மட்டும்தான் அண்ணி, மற்றபடி வேற எந்த ரீசனும் கிடையாது. இப்ப வரைக்கும் நான் கல்யாணம் கூட வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன். ஓ, அப்பதானே நல்ல வசதியான மாப்பிள்ளைய வளைச்சு போடலாம். பாருமா, வசதின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். உன் வசதி என் கால் தூசுக்கு சமம். வசதின்ற இன்னும் உலகத்துல இல்லாத வசதியா? செத்தா 6 அடி நடந்தா இந்த காலத்துல அதுவும் இல்ல. ஒரு சுவிட்ச் போட்டா மொத்தமா பஸ்மமாய் போயிடும். நாங்க என்ன உடுத்துறதுக்கு எதுவும் இல்லாம உன் வீட்டுல வந்து நின்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வசதின்னு இங்க பாரு, 5 ரூபா வச்சு நான் குடும்பம் நடத்துவேன், 10 ரூபா வச்சு குடும்பம் நடத்துவேன். ஆனா ஒன்னால 5 ரூபா இல்லன்னு வை, நான் நல்லபடியா நிம்மதியா வாழ கூட முடியாது, நிம்மதியான தூக்கம் கூட நீ தூங்க முடியாது. என்னமா வசதி? ஆமல வசதின்றியே, பணம்ன்றியே, அந்த பணத்தை தினமும் தின்னுருவியா? என்ன மாதிரி விவசாயி நிலத்துல காலை ஊன்றதுனாலதான் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி மினுக்கிட்டு தெரிய முடியுது. வசதி ஆமல வசதி. ஏய், இப்ப நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? யார வாடா போடன்ற மரியாதை இல்ல பாத்துக்க. உனக்கு சொல்லிட்டேன், உன் மருமக உன்னை கிளிக்கிற கிளி கரெக்டா தான் இருக்குது. நான் கூட எத்தனையோ நாள் பாவம் நினைச்சிருக்கேன், என்னடா இந்த அம்மாவை போட்டு இப்படி பேசுறாங்களே வைக்கிறாங்களேன்னு. ஆனா உனக்கு ஏத்தாப்புலதான் எல்லாம் நடக்குதுன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. மரியாதையா பேசு. நீ முதல்ல மரியாதை கொடு, அதுக்கப்புறம் நாங்க கொடுக்கறது இருக்கட்டும். பாரு, உன் தங்கச்சி இனிமே எங்க வீட்டுல அந்த பையன் கூட எந்த சகவாசமும் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். அப்படி எதுவும் வச்சுக்கிட்டு ஏமாத்தி காசு வெறின்னு பறிச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சது மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்கிற? எங்க புள்ள இப்ப மட்டும் இல்ல, எப்பயும் அந்த பையனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதையும் நான் பாக்குறேன். ஒரு கால இல்ல ஒரு நாள் நீ இப்படி பேசுனதுக்கு நீ அனுபவிக்க போற பாரு. முதல்ல தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு துப்பு இல்ல, நீ வந்துட்டு என்கிட்ட பேசுறதுக்கு. என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னா என் வீட்டோடய வச்சுப்பேன். உனக்கு என்ன இப்ப?
என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேச்சு பேசுனீங்க மனுஷியா இருக்க மாட்டோம். ஆமா ஆமா வந்துட்டா. இங்க பாரு, என் பொண்டாட்டியை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன், உன்னை என் வாயில பேசக்கூடாது. இரு உன்னைய. போடடே போட, நான் அப்படியே பயந்துருவேன் பாரு. எத்தனை பேர் வந்தாலும் பேசியே கிழிச்சு போடுவேன். போனா போகுது, பெரிய மனுஷனை பார்த்தா வாய்க்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா உன்னைய? பாரு பேச்சு இருக்கும்போது இது என்னடா கத்தி? இதுக்கு மேல உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு அவனை கீச்சு போடுவேன் பாத்துக்க. ஏய் ஓடுறியா? ஓடு. என் தங்கச்சி இப்படி பேசுனதுக்கு மவளே என்னைக்காவது நீ என் கையில சிக்கு. இப்ப கூட அந்த அண்ணனுக்கும் அந்த அக்காவோட முகத்துக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வைய இன்னைக்கு இங்க நடக்கிறது வேற. யார் வீட்டு பிள்ளைய வந்து யார் எகத்தாலமா பேசுறது? நீ என்ன வாங்கி போட்டது தவறி போச்சா? மன்னிச்சிருங்க, நான் தப்பா எதுவுமே பண்ணலன்னு. பாரு குமாரி, உன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு நாங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஊர்ல யார் என்ன சொன்னாலும் நாங்க அதை நம்பவும் மாட்டோம், அதை நம்பி உன்னை திட்டவும் மாட்டோம். இன்னைக்கு 4 பேரு 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காதம்மா. நீ யாருக்கு உதவி செய்யணுமோ செய்யு. அண்ணங்கிற நான் இருக்கேன். தப்பா எதுவுமே பழகலன்னு. யார் உன்னை தப்புன்னு சொன்னா? எவனாவது அப்படி சொல்லட்டும், ஆஞ்சு போடுவேன். ஆஞ்சு நான் இருக்கேன், கவலைப்படாத. நாங்க இருக்கோம் சரியா?